உங்களோட அரவிந்தன் ஐ திங்க் யுவன் சங்கர் ராஜா நீங்க தான் அறிமுகப்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அரவிந்த் நல்லா இன்னைக்கும் எங்களுக்கு மனசுல இருக்கு சார். அவ்வளவு நல்ல படம். ஆப்போசிட்டா அப்படியே பாத்தீங்கன்னா அரவான். அந்த களமே வேற மாதிரியான களம். எப்படி நீங்க அது புரிஞ்சு இறங்குனீங்க? இது வரைக்கும் நீங்க அந்த ஜேனர்ல வந்து நீங்க பண்ணதே இல்லை. டி சிவா அம்மா கிரியேஷன்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு உத்தரவாதம் இருக்கும். காமெடியோ பாடல்களோ இல்ல காதலோ இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நம்பி நம்ம தைரியமா இறங்கி போகலாம் அப்படின்னு அந்த எந்த ஒரு இதுவுமே கிடையாது இதுல அரவான்ல. ஆனா அதுவுமே வந்து எங்களை வியக்க வச்சுச்சு. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி பேசுகிறது தான் அந்த படத்தை நான் பட்ட காயங்களுக்கு சரியான மருந்தாக இருக்குது அது. சார் கிளைமேக்ஸ்ல பெரிய காயத்தோட நாங்க வந்தோம் சார். கிளைமேக்ஸ்ல அப்படியே மனசுல அவ்வளவு ஆழமா நின்றுச்சு சார். அது எப்படி சார் அது நிஜமா சொல்றேன் சார். ஒரு சில படங்கள் அந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்கும். அந்த படம் வந்து பார்த்துட்டு வீட்டுல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். என்னடா இப்படி முடிச்சுட்டாங்களே சத்தியமா சொல்றேன் சார். இந்த கிளைமேக்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் முந்தி வரைக்கும் நான் வந்து சுபம் அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். சத்தமா எல்லாம் மாறிடுச்சு. அப்போ வேற மாதிரி சார். அருமையான படம் சார். இந்த மாதிரி நீங்க உங்களை மாதிரி ஒரு சில தயாரிப்பாளர்கள் முன் வந்ததுனாலதான் எங்களை மாதிரி சினிமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் கிடைச்சிருக்கு.